திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். காக்க காக்க கனகவேல் காக்க என மந்திரத்தை தினமும் 6 முறை சொல்லிவிட்டு உங்கள் நாளை தொடங்குங்கள், புதிய காரியத்தை தொடங்குங்கள். இந்த நாள் இனிதாக அமைவதோடு உங்கள் காரியங்களும் சித்தியாக அமையும். இதையே நீங்கள் அதிகபட்சமாக பாராயணம் செய்யும் பொழுது உங்களுக்கு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு அருள் புரிவாராக. இன்று விஸ்வாச வருடம் சித்திரை மாதம் 20ஆம் நாள், ஆங்கில வருடம் 2025 மே மாதம் 3ஆம் நாள், வாரம் சனிக்கிழமை, நட்சத்திரம் புனர்பூசம், சந்திராஷ்டமம் கேட்டை, யோகம் சித்த யோகம், நித்திய யோகம் சூலம், திதி சஷ்டி, கரணம் தைத்துளை. இன்றைய வார சூலை கிழக்கு. பரிகாரமாக எடுத்துச் செல்ல வேண்டிய பொருள் தயிர். இன்றைய சுப வேளைகள் காலை 7 மணி முதல் 7:30 மணி வரை, 10:30 மணி முதல் 1 மணி வரை, மாலை 5 மணி முதல் 7:30 மணி வரை, இரவு 9 மணி முதல் 10 மணி வரை. இனி உங்களுக்கான இன்றைய ராசி பலன். மேஷம். வருமானங்கள் அதிகரிக்கும், பணப்புழக்கங்கள் நன்றாக இருக்கும், நல்ல பழக்க வழக்கங்கள் ஏற்படும், புதிய பொறுப்புகள் தானாக தேடி வரும். வருமானம் எத்தனை வருகிறதோ அதற்கு இணையாக செலவும் விரயங்களும் ஏற்படும். குடும்பத்தை பொறுத்தவரையில் பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும், குழந்தைகள் விஷயத்தில் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும், தாயாருடன் கருத்து வேறுபாடு ஏற்படும், சகோதரர் செயல்பாடுகள் திருப்தியை தரும், தந்தை உங்களுக்கு ஆதரவாக இருப்பார். வாழ்க்கை துணை விஷயத்தில் ஏற்கனவே நீங்கள் செலவு செய்து கொண்டிருப்பதால் வாழ்க்கை துணையுடைய செலவுகளையும் நீங்கள் சகித்து அனுசரித்து போக வேண்டியிருக்கும். மாணவர்களை பொறுத்தவரையில் திட்டமிட்டு படிப்பதால் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். பெண்களை பொறுத்தவரையில் வருமானங்கள் லாபங்கள் அதிகரிக்கும், பணி சுமை கூடும், அதிகாரிகள் கெடுபிடிகள் அதிகரிக்கும், சக ஊழியர்கள் நண்பர்கள் பெண்கள் எல்லாம் உதவிகரமாக இருப்பார்கள். கணவரை அனுசரித்து செல்வது நல்லது. ரிஷபம். பிரச்சனைகள், எதிர்ப்புகள், வீண் விமர்சனங்கள் எத்தனை வந்தாலும் இறுதியில் வெற்றி உங்களுக்கு. இன்றைய சிந்தனைகள் எல்லாம் உங்களுடைய லாப நோக்கமாகவும் பொருளாதார சிந்தனைகளாகவே இருக்கும். குடும்பத்தை பொறுத்தவரையில் புதிய நபர்கள் அறிமுகமார்கள், கனிவாக பேசிய அனைவரையும் மகிழ்ச்சியை ஏற்படுத்துவீர்கள். பெற்றோர்களின் ஆதரவு நன்றாக இருக்கிறது. சகோதரர்கள் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். உங்கள் விருப்பங்கள் நிறைவேறுவதில் தடை தாமதங்கள் ஏற்படும். அதிகாரிகளால், பெண்களால், சக ஊழியர்களால் லாபங்கள் ஏற்படும். வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. மாணவர்களை பொறுத்தவரையில் திறமையாக படித்து நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். பெண்களை பொறுத்தவரையில் பணிச்சுமை கூடுதலாக இருக்கும். அதிகாரிகள் கெடுபிடிகளை சமாளித்து வெற்றி காண்பீர்கள். குடும்ப பெண்கள் உறவினர்கள் வருகையால் மகிழ்ச்சி அடைவார்கள். அக்கம் பக்கத்தினர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். குழந்தைகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு திருப்தியை தரும். பெற்றோர்கள் ஆதரவாக இருப்பார்கள். சகோதரர்கள் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். வாழ்க்கை துணையுடன் கணவருடன் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. மிதுனம். சுய சிந்தனை அதிகரிக்கும். சுயதொழில் செய்பவர்கள் சில விரயங்களை சந்திப்பார்கள். அவர்கள் மாத்திரமில்லாமல் தொழிலில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் என்று சில விரயங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். குடும்பத்தில் கோபதாபங்கள் வேண்டாம். ஆக்ரோஷமான உணர்ச்சிவசமான பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. சகோதரருடைய செயல்பாடுகள் திருப்தியை தராது. உறவினர் வருகையால் சங்கடங்கள் ஏற்படும். குழந்தைகளால் சில விரயங்களையும் தியாகங்களையும் செய்ய வேண்டி வரும். வாழ்க்கை துணையால் சில செலவுகளை சந்திக்க நேரிடும். மாணவர்களை பொறுத்தவரையில் தெளிவாக செயல்படுவதால் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். பெண்களை பொறுத்தவரையில் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக தாம் தூம் என்று செலவு செய்ய வேண்டாம். செலவை குறைத்து சேமிக்க தொடங்கினால் அதுவே மிகப்பெரிய வருமானமாக இருக்கும்.
தொழிலில் நண்பர்கள், அதிகாரிகள், சக ஊழியர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். கணவரை அனுசரித்து செல்வது அல்லது அவருக்கு ஆதரவாக இருப்பது இன்றைய நாளை எளிதாக கடக்க உதவும். கடகம், இன்று பணி சுமை கூடும். அதை குறைப்பதற்காக தொழிலில் சில மாற்றங்களை செய்து வெற்றியும் காண்பீர்கள். அதனால் உங்களுடைய செல்வாக்கு உயரும். அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கும். லாபங்கள், வருமானங்கள் அதிகரிக்கும். குடும்பத்தை பொறுத்தவரையில் உங்களுடைய அதிகாரப்போக்கு, ஆணவப்போக்கை சற்று குறைத்தால் குடும்பம் ஒரு பல்கலைக்கழகமாக இருக்கும். குழந்தைகளின் வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும். சகோதரர் உங்களை சார்ந்து இருப்பார். உங்களுடைய முயற்சிகள், விருப்பங்களுக்கு சில தடைதாமதங்கள் ஏற்படலாம். அதிகாரிகள், சக ஊழியர்கள், பெண்களின் ஆதரவு இருப்பதால் குடும்பத்திலும் அதே நிலையை எதிர்பார்ப்பீர்கள். ஆனால் குடும்பத்திலும் உங்களுக்கு அதே அளவுக்கு ஆதரவுகள், அக்கம் பக்கத்தினர், உறவினர்கள், குடும்ப அங்கத்தினர் அனைவரும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். வாழ்க்கைத்துறையும் உங்களுக்கு ஆதரவாக இருக்கும். மாணவர்களை பொறுத்தவரையில் நன்றாக படித்து நல்ல செல்வாக்கை பெறுவார்கள். பெண்களை பொறுத்தவரையில் உங்களுடைய திறமைகள் தனித்துவமாக செயல்படுத்தி அதை அடையாளப்படுத்தி காண்பிப்பீர்கள். வருமானங்கள், லாபங்கள் அதிகரிக்கும். தொழில் செய்யும் பெண்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கும். குடும்ப பெண்களுக்கு அக்கம் பக்கத்தினர், உறவினர்கள், குடும்ப அங்கத்தினர்கள் ஆதரவாகவும் அவர்கள் மத்தியில் உங்கள் செல்வாக்கு உயரும். குழந்தைகளின் வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும். கணவரின் ஆதரவு அனுகூலமாக இருக்கும். சிம்மம், தொழிலில் உங்கள் லட்சியங்களை அடைவதில் சில தடை தாமதங்கள், எதிர்ப்புகள், பிரச்சனைகள், விமர்சனங்கள் ஏற்படலாம். இருந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து இன்று நீங்கள் வெற்றி காணப் போகிறீர்கள். நினைத்ததை நினைத்தபடி செய்து முடிப்பதில் உங்களுக்கு நீங்களே. ஆகவே எப்படியும் உங்கள் காரியங்களை வெற்றி பெறாமல் அல்லது லட்சியங்களை அடையாமல் நின்று விட மாட்டீர்கள். ஆகவே இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சவாலாகவும் இருக்கும். குடும்பத்தை பொறுத்தவரையில் குடும்ப அங்கத்தினருடன் அனைவரும் பேசி இருப்பது நல்லது. தொழில் என்று தொழிலில் நேரத்தை செலவழிப்பதால் குடும்பத்தை கவனிக்காமல் இருத்து விடாதீர்கள். குடும்பத்திற்கும் கொஞ்சம் நேரத்தை ஒதுக்குங்கள். குழந்தைகளின் வளர்ச்சி திருப்திகரமாக இருக்கும். சகோதரன் கருத்து வேறுபாடு பெற்று நீங்கும். பெற்றோர்கள் ஆதரவு நன்றாக இருக்கிறது. வாழ்க்கை துணையினுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு ஆறுதலாகவும் ஆதரவாகவும் இருக்கும். மாணவர்களை பொறுத்தவரையில் பிரச்சனைகளை எதிர்கொள்வதால் மனதை உருவப்படுத்தி படித்தால் நல்ல மதிப்பெண்களை பெறலாம். பெண்களை பொறுத்தவரையில் முயற்சிகள் நல்ல வெற்றி பெறும். தொழிலில் உங்கள் தனித்துவத்தை வெளிப்படுத்துவீர்கள். அதிகாரிகள் கெடுபிடிகள் அதிகமாக இருக்கும். சக ஊழியர்கள், பெண்கள் ஒத்துழையாமை இயக்கத்தை தொடங்குவார்கள். கணவரால் அனுகூலமும் ஆதாயமும் உண்டாகும். கன்னி, அதிகாரிகள் ஆதரவு, செல்வாக்கு என இன்றைக்கி அமோகமாக இருக்க போகிறீங்க. அதுக்கு முக்கிய காரணம் உங்களுடைய திறமைகளும் தெளிவான திட்டங்கள் தான். மேற்கொண்டு உங்களுடைய செல்வாக்கு உயர்வதற்கு நண்பர்கள் உதவிகரமாக இருப்பாங்க. வியாபாரத்தில், வணிகத்தில் அதிக லாபத்தை பெறுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரையில் பெண்கள் உங்களுக்கு ஆதரவாக அனுகூலமாக இருப்பார்கள். நண்பர்கள் ஆதரவாக அனுகூலமாக இருப்பார்கள். சகோதர வளர்ச்சி உங்களுக்கு ஆறுதலாக இருக்கும். குழந்தைகளின் திறமைகள் உங்களுக்கு மதிப்பையும் பாராட்டுகளையும் பெருமையும் பெற்றுத்தரும். வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார். மாணவர்கள் பொறுத்தவரையில் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தும் நேரம் என்பதால் அது உங்களுக்கு நல்ல பாராட்டையும் புகழையும் பெற்றுத்தரும். பெண்களை பொறுத்தவரையில் கனிவாக பேசிய எல்லோரையும் கவர்ச்சிகரமாக ஈர்த்து உங்கள் காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். உங்களுடைய செல்வாக்கு உயரும். நண்பர்கள், அதிகாரிகள், சக ஊழியர்கள் எல்லாம் ஆதரவாக இருப்பார்கள். உறவினர்கள் வருகை மகிழ்ச்சியை தரும். சகோதர வளர்ச்சி உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதரவாக இருக்கும். கணவர் உங்களை அனுசரித்து போவதால் மகிழ்ச்சியாக இந்த நாளை கடந்து போவீர்கள். துலாம், இன்று பிரச்சனைகளும் வீண் விமர்சனங்களும் ஏற்படும். அதற்கு காரணம் நீங்கள் செய்யக்கூடிய மாற்றங்கள், முயற்சிகள், நீங்களாக எடுத்து வைத்து கொண்ட வேலைப்பழு. இதெல்லாம் உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. அடுத்தவங்க வரையும் நான் என்ன செய்யணும் எடுத்து வச்சுட்டு செய்கிறது, அதில் ஏதாவது மாற்றங்கள் செய்வது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா சக ஊழியர்கள் மத்தியில், அதிகாரிகள் மத்தியில் உங்களுக்கு பிரச்சனைகள், வீண் விமர்சனங்கள்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதை தவிர்த்தால் இன்றைய நாள் எளிதாக கடந்து செல்லலாம். குடும்பத்தை பொறுத்தவரையில் சச்சரவுகள் வேண்டாம், வாக்குவாதங்கள் வேண்டாம். தாயார் ஆதரவு நன்றாக இருக்கிறது. பெற்றோர் ஆதரவு நன்றாக இருக்கிறது. சகோதர செயல்பாடு திருப்தி அளிக்கும்.
குழந்தைகள் விஷயத்தில் கவனம் கண்காணிப்பும் தேவை. வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து போகும். அவருடைய ஆளுமை அதிகமாக இருந்தாலும் அனுசரித்து போவது இப்போதைக்கு நல்லது. மாணவர்களை பொறுத்தவரையில் சுமை அதிகரிப்பதால் திட்டமிட்டு செயல்பட்டால் அதிக மதிப்பெண்களை பெறலாம். பெண்களை பொறுத்தவரையில் எதிர்ப்புகள் விமர்சனங்களை கடந்து இன்று உங்களுடைய காரியங்களை வெற்றிகரமாக நடத்திக் கொள்வீர்கள். பணி சுமை கூடும். உங்களுடைய முயற்சிகள் மாற்றங்களுக்கு வீண் விமர்சனங்கள் உண்டாகும். இருந்தாலும் அதை சமாளித்து வெற்றி காண்பீர்கள். வாழ்க்கை துணையுடன் கணவனுடன் வாதங்களை தவிர்ப்பது நல்லது. விருச்சிகம், இன்றைக்கு உங்களுடைய செயலும் சொல்லும் ஒன்றாக இருப்பதால் உங்கள் செயல் திட்டங்கள் வெளியில் வெற்றி பெறும். வியாபாரம் வணிகத்தில் முன்னேற்றங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள். உங்களுடைய விருப்பங்கள் எல்லாம் இன்று நிறைவேறக்கூடிய நாள். உங்களுடைய பேச்சுக்கு எல்லோரும் அடிமையாவார்கள். உங்கள் சொல்படி எல்லாரும் கேட்டு நடப்பார்கள். அது குடும்பத்திலும் அது தொடரும். குடும்பத்தில் உறவினர்கள் வருகையால் மகிழ்ச்சி உண்டாகும். குழந்தைகளின் செயல்பாடுகள் திருப்தியை தரும். சகோதரர் செல்வாக்கு அனுகூலத்தை தரும். பெற்றோர் ஆதரவு நன்றாக இருக்கிறது. வாழ்க்கை துணையால் ஆதாயம் அனுகூலமும் உண்டாகும். மாணவர்களை பொறுத்தவரையில் விரும்பி படிப்பதால் அதிக மதிப்பெண்களை பெறுவீர்கள். பெண்களை பொறுத்தவரையில் உங்களுடைய தெளிவான திட்டங்கள் உங்களுக்கு வெற்றியை கொண்டு வர தரும். குடும்பத்திலும் உங்களுடைய செயல்பாடுகள் அனைவருக்கும் ஒரு சந்தோஷத்தை தரக்கூடியதாக இருக்கிறது. ஊழியர்கள், சக ஊழியர்கள், பெண்கள், அதிகாரிகள் எல்லோரும் உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதில் உதவிகரமாக இருப்பார்கள். சகோதரன் செயல்பாடுகள் உங்களுக்கு திருப்தியை தரும். பெற்றோர்கள் ஆதரவு உண்டாகும். குழந்தைகளின் வளர்ச்சி உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். கணவரால் அனுகூலமும் ஆதாயமும் உண்டாகும். தனுசு, என்னதான் சுய சிந்தனையோடு திறமையாக திட்டங்கள் செயல்படுத்தினாலும் உங்களுடைய பணி சுமையை குறைப்பதற்கு மிகவும் கஷ்டப்படுவீர்கள். இருந்தாலும் சமாளித்து வெற்றி காணலாம். ஆனால் பணி சுமை குறையும் என்பதற்கு வாய்ப்புகள் குறைவாக இருக்கிறது. அது நீங்கள் செய்தே ஆக வேண்டும் என்று. குடும்பத்தை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா பெரியவர்களோட ஆசை நன்றாக இருக்கிறது. சகோதரர் கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கும். பெற்றோர் ஆதரவு நன்றாக இருக்கிறது. குழந்தைகளின் சுமை அதிகரிப்பதால் உங்களுடைய வழிகாட்டுதல் தேவைப்படுகிறது. பெற்றோர் ஆதரவு நன்றாக இருக்கிறது. உங்களுடைய திறமைக்கு அதிகாரிகளும் நண்பர்களும் பெண்களும் எல்லோரும் ஆதரவு தெரிவிப்பார்கள். வாழ்க்கை துணையால் அனுகூலமும் ஆதாயமும் உண்டாகும். மாணவர்கள் தங்கள் திறமையால் அதிக மதிப்பெண்களை பெறுவார்கள். பெண்களை பொறுத்தவரையில் பணி சுமை கூடும். இருந்தாலும் வருமானங்கள் லாபங்களை அதிகரித்து வெற்றி காண்பிப்பீர்கள். சகோதரர்கள் செயல்பாடுகள் திருப்தி இருக்காது. அதிகாரிகள், பெண்கள், சக ஊழியர்கள் உங்கள் திறமைகளை மதிப்பார்கள். கணவரால் உங்களுக்கு அனுகூலமும் ஆதாயமும் உண்டாகும். மகரம், உங்களுடைய நீண்ட நாள் முயற்சிகள் உங்கள் விருப்பம் போல் செயல்படுத்தி இன்று வெற்றி காண்பீர்கள். அதனால் வருமானங்கள், லாபங்கள் அதிகரிக்கும். குடும்பத்தை பொறுத்தவரையில் பெரியவர்கள் ஆசை நன்றாக இருக்கிறது. பெற்றோர்கள் ஆதரவு நன்றாக இருக்கிறது. சகோதரன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். உங்கள் முயற்சிகளுக்கு, மாற்றங்களுக்கு அனைவரும் ஆதரவாக இருப்பார்கள். குழந்தைகளின் விருப்பத்தை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதங்களை தவிர்க்கவும். மாணவர்கள் முயற்சி எடுத்து படித்தால் அதிக மதிப்பெண்களை பெறலாம். பெண்களை பொறுத்தவரையில் விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். அதனால் வருமானங்கள், லாபங்கள் அதிகரிக்கும். குடும்பத்தினர், குடும்ப உறவினர்கள், அக்கம் பக்கத்தினர் எல்லோரும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். குழந்தைகளின் விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்றி மகிழ்வீர்கள். சகோதரர் செயல்பாடுகள் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்காது. கணவருடன் வாக்குவாதத்தை தவிர்க்கவும். கும்பம், உங்களுடைய திறமை, திட்டங்கள் எல்லாம் இன்றைக்கு உங்களுடைய வருமானத்தையும் லாபத்தையும் அதிகரிக்கும் விதமாக இருக்கிறது. உறவினர் வருகையால் அனுகூலமும் ஆதாயமும் உண்டாகும். குடும்பத்தில் புதிய நபர்கள் அறிமுகமாவார்கள். அவர்களால் அனுகூலமும் ஆதாயமும் உண்டாகும். சகோதரர் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். பெற்றோர்கள் ஆதரவு நன்றாக இருக்கிறது. வாழ்க்கை துறையின் ஆளுமையை அனுசரித்து போக வேண்டியிருக்கும். மாணவர்கள் தங்களுடைய பேச்சு திறமையால் நல்ல விதமாக பேசி அதிக மதிப்பெண்களை பெறுவார்கள். பெண்களை பொறுத்தவரையில் உங்களுடைய திறமைகள் தனிப்பட்டு வெளிப்படுத்தப்படும். வருமானங்கள், லாபங்கள் அதிகரிக்கும்.
நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். வாழ்க்கை துணை கணவரோட ஆளுமையை நீங்கள் அனுசரித்து தான் போகணும். மீனம், நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளெல்லாம் இன்றைக்கி வெற்றிகளையும் லாபத்தையும் வருமானத்தையும் தரக்கூடியதாக இருக்கிறது. அது நீங்கள் செய்யக்கூடிய மாற்றங்கள் எல்லாமே வெற்றி. நீங்கள் செய்கிறது எல்லாமே இன்றைக்கி வெற்றி, லாபம், வருமானம் இருக்க போதுங்க. அது முயற்சியாக இருந்தாலும் சரி, மாற்றங்களாக இருந்தாலும் சரி, என்ன செய்தாலும் ஏதாவது ஒன்று செய்வீங்க. அது செய்கிறது நல்ல வெற்றிகள், வருமானங்கள், லாபங்கள்லாம் அதிகரிக்க போகுது. தொட்டது தொடங்கணும்னு வச்சுக்கலாமா சுருக்கமாக? அப்படி வச்சுக்கோங்க. குடும்பத்தை பொறுத்தவரையில் உங்களுடைய ஆளுமை அதிகரிக்கும். அதிகார போக்கில் பேச்சுக்களை தவிர்த்தால் இன்னும் கொஞ்சம் நன்றாக இருக்கும். சகோதர விருப்பத்தை நிறைவேற்றுவீங்க. தாயார் ஆதரவு நன்றாக இருக்கும். உறவினர்கள் வருகை மகிழ்ச்சியை தரும், அல்லது உறவினர்கள் மகிழ்ச்சியான செய்திகளை சொல்லுவார்கள். குழந்தைகளின் முயற்சிக்கு உதவிகரமாக இருப்பீர்கள். வாழ்க்கை துணையோட கொஞ்சம் பேசி சிரிச்சு இருக்கிறது நல்லது. உங்கள் அதிகாரத்தை அங்கே காட்டினீங்கன்னா தற்காலிக பிரிவுக்கு வழிவகுக்கும். மாணவர்களை பொறுத்தவரையில் முயற்சியுடன் படித்தால் அதிக மதிப்பெண்களை பெறலாம். பெண்களை பொறுத்தவரையில் உங்கள் முயற்சிகள் மாற்றங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். பிரச்சனைகளை எதிர்ப்புகளை மீறி நீங்கள் வருமானத்தையும் லாபத்தையும் நீங்கள் அதிகரிக்கப் போகிறீர்கள். சகோதரர் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள். குழந்தைகளின் முயற்சிகளுக்கு உதவிகரமாக இருப்பீர்கள். கணவருடன் அதிகார போக்கினை காண்பித்தால் தற்காலிக பிரிவுக்கு வழிவகுக்கும் என்பதால் அனுசரித்து அமைதியாக போகவும். ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் எனும் மந்திரத்தை தினமும் 6 முறை சொல்லிவிட்டு உங்களுடைய நாளையோ அல்லது புதிய காரியத்தை தொடங்குங்கள். இந்த நாள் இனிதாக அமைவதுடன் உங்கள் காரியங்கள் சித்தி வரும். மேலும் இந்த மந்திரத்தை அதிகபட்சமாக உச்சரிக்கும் பாராயணம் செய்யும் பட்சத்தில் உங்களுக்கு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யத்தோடு எல்லா நாட்களும் இனிதாக அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு அருள் புரிவாராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். முருகாசரணம், கந்தாசரணம். அறம் செய்வோம், கர்மத்தின் வழி உரைப்போம். எங்கும் மங்களம் உண்டாகட்டும். எங்களிடம் ஸ்ரீ விசாஜோதரத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.